ஏமா ஏமா நான் வயலுக்கு போறேன். அப்பாவுக்கு கஞ்சி கொடுக்கணுமா கொடு, நான் அப்படியே கொடுத்துட்டு வருவேன்ல. சரி இந்தா கொண்டு போய் கொடுத்துட்டு வா. அது சரி, கஞ்சியை கொடுத்துட்டு நீ எங்கே போக போற? ஏமா ஒரு இடத்துக்கு போகையில எங்கே போறேன்னு கேட்பாங்களா? அது விளங்குமா முதல்ல? டி, நீ என்ன உங்கள் அப்பாவுக்கு பொண்ணா பார்க்க போற? ஆமாம், உங்கள் ரெண்டு பேர்த்த வச்சு சோறு ஓடுறதே பெரிய விஷயமா இருக்கு. இதில் இன்னொன்று வேறையா? அதுக்கும் நான் தான் வேலை பார்த்து கொடுக்கணும். ஆமாடி, நீ தானே எங்களுக்கு உழைச்சி சோறு ஓடுற. ஏமா தாயி, எனக்கு நிறைய வேலை இருக்கு வெளியில. நீ என்னை ஆளை விடு, நான் போக. வாயை திறந்தா மூட மாட்டேன். ஓட்டுற அடியா மாதிரி லொடலொடன்னு சொல்லிட்டே இருப்பேன் ஏதாச்சும். அடியே நில்லுடி, நில்லு. நாங்கள் தான் உனக்கு தொண்டச்சோறு போட்டுக்கிட்டு இருக்கிறோம், நீ எங்களுக்கு சோறு போறேன்னு சொல்கிற? ஏ ஆத்தா, நீ எங்கே சோறு போடுற? டெய்லி உப்புமா தானே போடுற. அதை நீ வளர்க்குற மாடு கூட திங்க மாட்டேங்குது. இதுக்கு மேலே நான் இங்கேருந்தே என் காதில் ரத்தமே வந்துடும். நான் கிளம்புறேன். அடி வா, அந்த உப்புமா தான் நைட்டு உனக்கு. சும்மா அப்படி ஒத்தையில் நடந்தோம்னா பயமாக இருக்குது. பாட்டு பாடிக்கிட்டே போவோம். என்ன பாட்டு படிக்கலாம்? கையில் கஞ்சி தூக்குவாளி இருக்குது, அதை வச்சு ஏதாவது ஒரு பாட்டு படிப்போம். உளுந்து விதைக்கையில சுற்றி ஊதக்காத்து அடிக்கையில. அத்தாடி, நம்ம சொன்னோன்னே ஊதக்காத்து வேறு அடிக்குதே, பயமாக இருக்குது. வாயை முட்டு பேசாமல் போயிடுவோம். வயல் வந்துருச்சு. அப்பா கொண்டு போய் கஞ்சியை கொடுத்துட்டு வீட்டுக்கு போவோம். எப்பா எப்பா, இந்தா கஞ்சி. கஞ்சியை குடிச்சிட்டு தூக்கம் மறந்துடாம கழுவி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துருப்பா. ஏண்டி அம்மாவை தானே கஞ்சி கொண்டு வர சொன்னேன், அவ வரலையா? அவ வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கிறா? அது வரலப்பா, என்கிட்ட கொடுத்து விட்டுருச்சு. நான் கொண்டு வந்து அந்த கஞ்சியை குடிக்க மாட்டியா என்ன? இல்லடியே, அவ வந்தானா பக்கத்துல ஒரு கல்யாணம் இருக்கு, அவ வயல்ல விட்டுவிட்டு நான் போயிட்டு வரலான்னு பார்த்தேன். 1000 ரூபாய் மொய் செஞ்சுட்டு வேற வரணும். 1000 ரூபாயா? அடிச்சது லக்கு உனக்கு வள்ளி. எப்படியாச்சும் இந்த 1000 ரூபாயை நம்ம வாங்கிட்டு போயிடணும். அதுக்கு என்னப்பா, அந்த 1000 ரூபாயை என்கிட்ட கொடு, நான் போய் மொய் செஞ்சுட்டு சாப்பிட்டு வருவேன்ல. ஆத்தாடி, இவரை நம்பி காசு கொடுத்து மொய் எழுத சொன்னோம்னா நம்மள மானத்தை வாங்கி போடுவா. அதுக்கு நம்மளே போய் செஞ்சுட்டு வந்துருவோம். என்னப்பா யோசிக்கிற? காசை கொடுக்கலாம்னா வேணாம்னா? பெத்த பிள்ளையே நம்ப மாட்ற. சரி, நீயே போய் மொய் எழுதிட்டு வா, நான் போகிறேன் வீட்டுக்கு. பெத்த அப்பாவே பிள்ளைய நம்ப மாட்றாரு, அப்புறம் எப்படி மற்றவங்க நம்புவாங்க நம்மளை? ச்சே, நம்மளே நம்ம பிள்ளைய நம்பலைன்னா யார் நம்புறது? ஏ வள்ளி, நில்லு நில்லுன்றன்ல. இது என்ன திரும்ப கூப்பிடுது? அப்பா கூப்பிடட்டும் கூப்பிடட்டும், உடனே போகக்கூடாது. வள்ளி நில்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, கத்திக்கிட்டு இருக்கிறேன், நீ வாடு போய்கிட்டு இருக்க. நீதே என்னை நம்பி காசை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்ட, இப்போ எதுக்கு கூப்பிடுற? சரி சரி விடு. அந்த மஞ்சப்பை எங்க மரத்துல தொங்க போட்டிருக்கேன், அதுல 1000 ரூபாய் இருக்கு, எடுத்துட்டு போய் மொய் செஞ்சுட்டு வந்துரு. நீதே நான் கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன, இப்போ என்னவா? என்ன போக சொல்ற? நீயே போ, நான் வீட்டுக்கு போகிறேன். இல்ல வள்ளி, எனக்கு வேலை இருக்கு, நீயே அந்த கல்யாணத்துக்கு போ. சரி சரி, நான் எடுத்துகிட்டு போகிறேன் காசை. வள்ளி, நீ அங்க போய் உன் சேட்டையை காமிச்சிடாதடி, அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க. எப்பா, நான் உன் மகனே காட்டிக்கல சரியா? சரி சரி, போயிட்டு வா. அப்பா, மொய் நோட்டில் உன் பேர் தானே எழுதணும். ஆமா, என் பேர் தான் எழுதுனேன், அப்புறம் உன் பேரையா எழுதுவ? என் பேரை போட்டு எழுதிட்டு வா. சரிப்பா, மறந்துடாம சாப்பிட்டு தூக்கம் எடுத்துட்டு வந்துரு. சரி, பார்த்து போயிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போய் சேரு. காலையிலேயே 1000 ரூபாய் கிடச்சிச்சு, இதை வச்சு பிரியாணி வாங்கி திம்பமா? சரி, எதுக்கு காசு போட்டு பிரியாணி வாங்கணும்? எப்படியும் கல்யாணத்தில் பிரியாணி தானே போடுவாங்க, அது தின்னுக்குருவான். என்ன போடுறாங்கன்னு தெரியல. வெஜ்ஜுனா சாப்பிடக்கூடாது, கறினா நல்லா பூந்து விளையாண்டுறணும். அப்பா இந்த மண்டம் தானே சொன்னார். ஆமாம், இதுதான் உள்ளே போவோம். வாங்கம்மா வாங்கம்மா, உள்ள போங்க. அது இருக்கட்டும்ண்ணே. என்ன சாப்பாடு, வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? ஏம்மா நான்வெஜ் தாம்மா. நான்வெஜ் தானே? சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. ஏம்மா நீங்க மாப்பிள்ளை வீடா இல்லை பொண்ணு வீடாமா? மாப்பிள்ளை வீடு தானே. ஏனே என்னை பார்த்தா எப்படி தெரியுது? சந்தேகமாக இருக்கோ? அப்படிலாம் இல்லைம்மா, நான் போய் சந்தேகப்படுவேனாம்மா? மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களா நீங்க? சரிம்மா சரிம்மா, உள்ள போய் உட்காருங்க. சரிண்ணே, சமயக்கட்டு எங்கே இருக்குது? எதுக்குமா நீ போய் சமைக்க போறியா? ஏம்மா நீ சமையக்காரியா? என்னே, இப்போதான் நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கன்னு சொன்னா இல்லையா? என்னைய போய் சமயக்காரியான்னு கேட்குறீங்க? இப்போ தான் எப்படி தெரியுது உங்களுக்கு? ஏம்மா நான் தெரியாம சொல்லிட்டேம்மா. அந்த பக்கத்தேம்மா கிச்சன் இருக்கு, போய் பாருமா. ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி கல்யாணம் நின்று போயிடாமாம்மா. நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், பயப்படாதீங்க. இந்த பொம்பளைய பார்த்தா கல்யாணத்துக்கு வந்த மாதிரி தெரியலையே. ஒருவேளை பாத்திரம் மண்டபத்தை திருடிட்டு போக வந்திருப்பாளோ? இருந்தாலும் இருக்கும், இவ மேல ஒரு கண்ணு வைக்கணும். சரி, என்ன சமைக்கிறாங்கன்னு பார்ப்போம். அடேங்கப்பா, ஒரு அண்டா நிறைய ஆட்டுக்கறி இருக்கே சமைக்காம. வெள்ளைச்சோறு, கறி குழம்பு இதுதான் இருக்குது. பிரியாணி கிண்டலையோ? நான் பிரியாணி செய்வாங்கன்னு ஆசைப்பட்டு வந்தேன். ஐயோ, பிரியாணி போச்சே. ஏமா யார்மா நீ? கிச்சனில் வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? நான் என்னென்ன பண்ணுறேன்? நான் ஒன்றும் பண்ணலை, சும்மா தான் பார்த்துக்கிட்டு நிற்கிறேன். ஏம்மா நீ யாரு? கிச்சன்லாம் வந்து நிக்க கூடாது, எதையாவது சாப்பாட்டுல கலந்து விட்டு போயிடவா? போமா முதல்ல. என்னே, என்னை யார் நினச்சி பேசுகிறீங்க? நான் மாப்பிள்ளையோட சொந்தக்காரவங்க. நீங்கள் சாப்பாடு எப்படி செய்றீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு போத்தே வந்திருக்கேன். நீங்கள் பாட்டுக்கு பேசுகிறீங்க.
ஏம்மா மாப்பிள்ளை சொந்தக்காரவளா நீங்கள் முதல்ல சொல்லக்கூடாதாம்மா? என்னம்மா வேணும்? டீ போட்டு தரவா? குடிக்கிறீங்களா? ஏன் பிரியாணி போடாமல் கறி குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க அப்படிதாம்மா செய்ய சொன்னாங்க. அதுதாம்மா நாங்கள் பண்ணுறோம். சரி சீக்கிரமாக சமைச்சு முடிங்க. நேரம் ஆகுதா இல்லையா? எல்லாரும் எவ்வளோ நேரம் பசியிலேயே இருப்பாங்க. அவ்வளோதாம்மா, முடிச்சிட்டோம். பாயாசம் மட்டும்தான். சரி போய் சாப்பிடுவோம். அப்புறம் இந்த கறியாண்டாவை தூக்கிட்டு ஓடிடுவோம். அண்ணே குழம்பு ஊற்றுங்க நிறைய. நல்லா கறி எடுத்து அள்ளி வைங்க. 1000 ரூபா மொய் செய்ய போகிறேன். சரிம்மா இந்தா அள்ளி வைக்கிறேன். சாப்பிடுமா நல்லா. ஏனே தண்ணியில் குழம்பு கொஞ்சமாக ஊற்றக்கூடாது பாருங்க, இலையை விட்டு ஓடுது. ஏனே கூட்டம் அதிகமானதும் 2 குடம் தண்ணியை ஊற்றிட்டீங்களோ குழம்புல. ஏம்மா நீ வாடுக்கு ஏதாச்சும் பேசாதம்மா. நீ இப்போ சாப்பிட்றது சூப்புமா. சூப்பு அப்படித்தாம்மா இருக்கும். சூப்பா? நீங்கள் சொன்னா தானே அதோட பேரே தெரியுது. இந்த பொம்பளை ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்ம அந்த பக்கமாக போயிடுவோம். அண்ணே எங்கே போகிறீங்க? ரசம் கொண்டு வாங்க, மோர் கொண்டு வாங்க, அப்புறம் பாயாசம் மறந்துடாமல் கொண்டு வந்துருங்கண்ணே. சரிம்மா அந்த எடுத்துகிட்டு வரேம்மா. ஏம்மா ஏற்கனவே 2 ரவுண்டு உள்ளே போயிடுச்சு. இப்போ திரும்ப கேட்குற? அண்ணே நான் மாப்பிள்ளையோட நெருங்கின சொந்தம் பார்த்துக்கங்க. நான் சொல்கிறத மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க. போங்க சீக்கிரம். ஆத்தாடி இவ பெரிய மழையா கொடுத்தா கூட திண்டு விட்டு ஏப்பம் விட்டுருவா போலயே. அண்ணே நிற்காதீங்கண்ணே, போங்கண்ணே சீக்கிரமா. நான் இன்னொரு கல்யாணத்துக்கு வேற போகணும். இன்னொரு கல்யாணமா? என்ன இதுக்கே இப்படி வாயை பழந்துட்டாரு. சரி நம்ம போய் கையை கழுவ வேணாம், கையே வலிச்சு நக்கிட்டு போயிடுவோம். அவனுங்க 2 பேரும் அங்கிட்டு திரும்பி நிற்கிறானுங்க. நம்ம அண்டா தூக்கிட்டு ஓடிடுவோம். சோத்தை போட்டு தண்ணியை ஊற்றுறானுங்க. அதை வேற அணை கட்டி வேற சாப்பிட வேண்டியதாக போச்சு. இதில் வேற இவளுக்கு 1000 ரூபா மொய் செய்யணுமா? 1000 வேலை மொய் செய்ய வேணாம், நம்மளே வச்சுக்கிருவோம். என்ன இங்கிருந்து கல்யாணம் காணா? ஐயோ மாப்பிள்ளை வீட்டுல இருந்து இன்னும் ஆளு வருவாங்களே. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. எப்படி சமைக்க போறேன்னு தெரியலையே. இப்படி கறிக்கு நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு அப்பவே சந்தேகமா இருந்துச்சு. அந்த பொம்பளை வந்து இங்க தெரியலையே. அதையும் தூக்கிட்டு போயிடுச்சு போல. சரியான திருட்டு பொம்பளையா இருப்பா போலயே. நம்ம கேட்டதுக்கு மாப்பிள்ளையோட சொந்தக்காரங்க வேற சொன்னா. இப்படி நம்மளை ஏமாத்திட்டாலே. வாங்கம்மா வாங்கண்ணே, எல்லாம் ஆட்டுக்கறனே, வந்து வாங்கிட்டு போங்கண்ணே. வாங்கிட்டு போய் உங்கள் போராட்டி கொடுத்து சமைச்சு சாப்பிடுங்கண்ணே. ஏம்மா 1 கிலோ கறி எவ்வளோமா? 1 கிலோ கறி வெறும் 1000 ரூபா தானே. இது எல்லாம் ஆட்டுக்கறினே. வெளியே போய் வாங்கினீங்கன்னா 2000 சொல்லுவாங்க. நான் வெறும் 1000 ரூபான்னு தர்றேன். என்னம்மா 1 கிலோ கறி 1000 ரூபான்னு சொல்கிற? ஏனே நீங்கள் எல்லாம் நம்ம ஊருக்காரவ. உங்ககிட்ட போய் நான் கூட விற்று என்ன செய்ய போகிறேன்? கறி பூரா விற்கிறதுக்குள்ளே வாங்கிட்டு போங்கண்ணே சீக்கிரமா. சரிம்மா இப்போ எனக்கு 1 கிலோ கொடுமா போதும். ஏம்மா காசு டேபிளில் வச்சுருக்கேன், எடுத்துக்கம்மா. ஏம்மா என்ன கறிம்மா அது? ஆமாம் கறி. ஏனே பார்க்க தெரியலையா? எல்லாம் ஆட்டுக்கறினே. அப்படியா? 1 கிலோ எவ்வளவுமா? 1000 ரூபா தானே, வாங்கிட்டு போ. அம்மா என்னம்மா இப்படி விலை சொல்கிற? அண்ணே இந்த ஆட்டுக்கறி ரொம்ப ஸ்பெஷல்ண்ணே. ஏண்ணே அதுக்கு கொடுத்த சாப்பாடு ஃபுல்லாக மூலிகையாக தானே கொடுத்துருக்குறோம். இந்த கறியை நீ வாங்கிட்டு போய் சாப்பிட்டேன்னு வச்சுக்க, உங்கள் குடும்பத்தில் யாருக்குமே நோய் வராது. வந்த நோயும் பறந்து போயிடும் பார்த்துக்க. நீ அப்புறம் வாழ்நாள் பூரா மாத்திரை மருந்துன்னு சாப்பிடவே வேண்டாம். இதை ஒரு நாளைக்கு வாங்கி சாப்பிடு, சரியாக போயிடும் எல்லாம். அப்படியா? எனக்கு 1 கிலோ கொடுமா. நான் போய் என் அண்ணன் தம்பி தங்கச்சி சொந்தக்காரவ எல்லாத்தையும் வர சொல்கிறேன். சரிண்ணே. இவன் குடும்பம் பூரா ஜீக்காளி குடும்பமாக தான் இருக்கும் போலயே. சரி நமக்கு என்ன, இந்த கறியை பூரா விற்றா சரி. அண்ணே கறி அந்த போட்டு வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு போ. காசு டேபிளில் வச்சுரு. அண்ணே சீக்கிரமாக வர சொல்லுனே. கறி பூரா விற்று போயிடும் பார்த்துக்க, அப்புறம் கிடைக்காது திரும்ப. வாங்கக்கா வாங்க, இந்த கறியை வாங்கிட்டு போய் சமைச்சு சாப்பிடுங்க. இதை வாங்கி சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் இன்னும் ஒல்லி ஆகி சிம்ரன் மாதிரி மாறிடுவீங்க. ஏம்மா யாரை ஏமாத்த பார்க்குற? நான் டெய்லி 10 கிலோமீட்டர் நடக்கிறேன், ஜிம்முக்கு போகிறேன். என் உடம்பு இன்னும் குறைஞ்ச பாடில்ல. நீ விற்கிற இந்த கறியை வாங்கிட்டுன்னா என் உடம்பு அதுக்குள்ளேயும் குறைஞ்சிருமோ? நம்பி வாங்கி சாப்பிடுங்கக்கா. என்னை பார்த்தீங்களா எப்படி இருக்கேன்னு? எல்லாம் எதனால நினைச்சிங்க? இந்த மூலிகை ஆட்டு கறியாலத்தேன். அக்கா 1 கிலோ கறி 1000 ரூபா தேக்கா. இந்த 1000 ரூபாயை கொடுத்து இந்த கறியை வாங்கிட்டீங்க யோசிக்கிறீங்க. நான் ஜிம்முக்கு போய் மாதம் மாதம் கட்டுக்கட்டாக காசை கொடுங்க. சரி 1000 ரூபா தானே, வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ வாச்சும் உடம்பு குறையுமான்னு. ஏம்மா எனக்கு ஒரு 5 கிலோ கறி கொடுமா. 5 கிலோ கறியா? என்னக்கா வீட்டில் எதுவும் விசேஷமாக்கா 5 கிலோ கேட்குறீங்க? அதெல்லாம் இல்லை, அந்த 5 கிலோ கறி நான் திங்கத்தேன். என் ஒரு ஆளுக்கே அது பத்தாது. அட கொடுமையே, 5 கிலோ கறியை இது ஒரு ஆள் தின்னா எப்படி உடம்பு குறையும்? இது ஜிம்முக்கு போனாலும் சரி, வேற எங்கே போனாலும் சரி, இது இப்படி திண்டா உடம்பு குறையாது. அம்மா காசு டேபிளில் வச்சுட்டேன், எடுத்துக்கம்மா. வாங்க, ஆட்டுக்கறி வெறும் 1000 ரூபா தான். இந்த ஆட்டுக்கறி சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது. வெறும் மூலிகையாக போட்டு வளர்த்தது. உங்கள் உடம்புல இருக்க எந்த வியாதியாக இருந்தாலும் ஓடி போயிடும். ஏன் கொரோனா கூட வராது உங்கள் பக்கத்தில், பார்த்துக்கங்களேன். சீக்கிரமாக வந்து வாங்கிட்டு போங்க கறி விற்கிறதுக்குள்ள. அட அங்கே வரண்டி வள்ளிய கறி வித்துக்கிட்டு இருக்கிறா. அம்மா இவன் என்னத்தை பொடி போட்டு வித்துக்கிட்டு கிடக்குறா குவி குவி. அங்கே பக்கத்தில் போய் பார்ப்போம். இவளுக்கு வேற வேலை என்ன? எதையாச்சும் யார்ட்டையாச்சும் இருந்து திருடிட்டு வந்து வித்துக்கிட்டு இருப்பா. அட அதுக்கும் ஒரு திறமை வேணும்ல. எது? திருடி விற்கிறது ஒரு திறமை.
போன வாரம் அவன் என்ன பண்ணா தெரியுமா? நான் 2 கோழி வளர்த்தேன், எங்கள் அம்பா போட்டு வளர்த்தேன். அதை பற்றி முட்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதை ரெண்டையும் பிடிச்சிட்டு போயிட்டான். பிள்ளைகளுக்கு கூட அதை அடித்து குழம்பு வச்சு கொடுத்துருந்தாலும் கொடுத்துருப்பேன். வீணா போச்சு. அவதே உன் கோழியை திருடுனான்னு உனக்கு எப்படி தெரியும்? அந்த 2 கோழியும் என் பக்கத்து வீட்டுக்காரிட்ட 1500 ரூபாய்க்கு வித்துருக்குறா. அதை அறுத்து சமைக்கையில பார்த்துட்டு கேட்டேன். வள்ளிதான் 1500 ரூபாய்க்கு எனக்கு கொடுத்தான்னு சொல்லிட்டா அவ. இவ இருக்கிற வரைக்கும் யாரும் எதுவும் வீட்டில் வளர்க்க முடியாது. சரி, பேச்சை விடுங்க. அட வா பத்தாக்கா, உமா, கீதா, லட்சுமி வந்து கறியை வாங்கிட்டு போய் சமைச்சு சாப்பிடுங்க எல்லாரும். என்னடி அண்டை நிறைய கறி வாங்கி வைக்கிற? அக்கா வெறும் கறின்னு சொல்லாதாக்கா. வெறும் கறின்னு சொல்லாம அடுப்பு கறி என்ன சொல்லுவாங்க? ஆமாம் ஆமாம், அந்த அடுப்பு கறி எடுத்து அரைச்சி கொஞ்சம் தலையில் தடவு, முடியாச்சு கருப்பாகுதான்னு பார்ப்போம். சும்மா இரு லட்சுமி அக்கா. அடியே, இது ஆட்டுக்கறியா கோழி கறியா அடி? இல்லை பன்னிக்கறி வாங்கிட்டு போய் உன் மாமியாக்கு வச்சு கொடு. ஏண்டி கீதா, உனக்கு பார்த்தா தெரியலையா ஆட்டுக்கறின்ட்டு? அக்கா வெறும் ஆட்டுக்கறி இல்லைக்கா, இது மூலிகையாக போட்டு வளர்த்த ஆட்டுக்கறிக்கா. வாங்கிட்டு போய் சமைச்சு சாப்பிட்டா உன் உடம்புல இருக்க எல்லா நோயும் பறந்து போயிடும். அப்படியாடி? ஏதோ ரீல் சுத்திக்கிட்டு நல்லா உருட்டுறா. நீங்க வாயை பொழந்துக்கிட்டு கேளுங்க. ஏய் பேசாமல் இரு லட்சுமி அக்கா, உன்னை உருட்டி விட்டுருவேன் பார்த்துக்க கீழே. எல்லாரும் வாங்கினா வாங்குங்க, இல்லையா விலகுங்க, மற்றவன் வந்து வாங்கிட்டு போகட்டும். அது இருக்கட்டும், இந்த மூலிகை ஆட்டுக்கறி உனக்கு மட்டும் எப்படி கிடைச்சிச்சு? எப்பா உங்களுக்கு விளக்கம் சொல்லி சொல்லியே எனக்கு வயசாகிரும். அவதே இப்படி சொல்றால, வாங்குங்க ஆளுக்கு 1 கிலோ. சரிடி வள்ளி, எனக்கு பத்தாக்காவுக்கு கீதாவுக்கு எல்லாத்துக்குமே 1 கிலோ கொடு. லட்சுமி அக்கா உனக்கு வேணும்னா வாங்குக்கா. சரி, நீங்களாரும் வாங்குறீந்தே நானும் வாங்குறேன். இல்லைன்னா நான் வாங்க மாட்டேன் இவட்ட. வள்ளி, லட்சுமி அக்காவுக்கு 1 கிலோ போடு. காசு வீட்டில் வந்து வாங்கிக்கடி எல்லார்ட்டையும். சரி சரி, இந்தாங்க, நான் சாயங்காலம் வரேன், காசு எடுத்து வச்சிருங்க, மறந்துடாதீங்க.